நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலை உட்காந்துடுறாரு. மீனா, நீ பண்ணது பெரிய துரோகம், உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் முத்து கோவப்பட்டு சொன்ன வார்த்தை. இப்படி சிறகடிக்க ஆசை விறுவிறுப்பா இருக்க போகுது. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. கிறிஷ் ரோஹிணியோட பையனா அப்படின்னு நம்ம முத்து இருந்துட்டு, ஆமா ஏற்கனவே ரோஹிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. நம்ம அண்ணாமலை கிட்ட, நீதான்ப்பா இது ஒரு முடிவு சொல்லணும், இதுக்கப்புறம் இந்த பார்லர் வீட்டுல இருக்கலாமா வேணாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு, பொறுப்பா கொஞ்ச நேரம் ரோஹிணி இதுக்கு என்ன சொல்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி கண்டிப்பா இங்க நடந்தத எதையுமே நீ மறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இனிமேலாச்சும் என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை சொல்லு, உன்கிட்ட நிறைய தடவை இதை கேட்டுட்டேன், ஆனா நீ எப்பவுமே உண்மையை சொன்னதே இல்ல, இப்ப வச்சு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு, அங்கிள் இனிமே என்ன உண்மையை அங்கிள் மறைக்க முடியும், முத்து சொன்னது எல்லாமே உண்மைதான் அங்கிள், இனிமே நான் மறைச்சு எதுவுமே ஆக போறது இல்ல, எப்படியாச்சும் என்ன மனோஜ் கிட்ட சொல்லி என்னை ஏத்துக்க சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க நம்ம ரோஹிணி. நம்ம மனோஜ் இருந்துகிட்டு ரொம்பவே கோவப்பட்டு, ஏய் இனிமே உன்னை ஏத்துக்கணும்னு வேற நினைப்பியா, இனி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, ஏதாச்சும் அசிங்கமா பேசுறதுக்குள்ள முதல்ல நீயே வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு, மனோஜ் என்ன மன்னிச்சிரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இனி உன்னை ஏத்துக்கவும் முடியாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம முத்து இருந்துகிட்டு, ஏய் பொருடா, இன்னும் நிறைய பேர்த்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு, முக்கியமா இவங்க அம்மா லக்ஷ்மிய, அதுக்கப்புறம் அந்த பையன் கிறிஷ, ரெண்டு பேரையும் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு தூரம் நம்மள நடிச்சு ஏமாத்திருக்காங்க, அதுவும் அந்த கிறிஸ்டலாம் எவ்வளவு சின்ன பையன், அவன் நம்மள ஏமாத்தி இருந்திருக்கான். முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் கேள்வி கேட்டுட்டு 3 பேரையும் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு. நம்ம ரோஹிணி இதுக்கப்புறமும் இனி இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம மீனா காலில் விழுந்து, மீனா எப்படியாச்சும் காப்பாத்துங்க மீனா, உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியா இருந்துச்சு, எப்படியா இருந்தாலும் நீங்க வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லி என்னை ஏத்துக்க வச்சிருவீங்க அப்படின்னு நினைச்சேன், இதுக்கப்புறம் என்னால யாருக்கிட்டையும் கெஞ்ச முடியாது மீனா, நீங்க தான் மீனா எல்லாருக்கும் புரிய வச்சு என்னை ஏத்துக்க வைக்கணும் மீனா அப்படின்னு சொல்லி கெஞ்சின உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. பார்லரமா எதுக்காக மீனா கிட்ட கெஞ்சுற, என்னமோ மீனாவுக்குள்ள இந்த உண்மை முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா முத்து, மீனாவுக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி மீனாவை மாட்டி விட்டுறாங்க ரோஹிணி. எது மீனாவுக்கு தெரியுமா, சும்மா நடிக்காத, நீ இந்த விஷயத்தை தப்பிக்கணுங்கிறதுக்காக அடுத்த நாடகத்தை போட ஆரம்பிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல சத்தியமா நீங்க வேணா மீனா கிட்ட கேளுங்க, மீனாவுக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மீனா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. நம்ம அண்ணாமலை நேரா வந்து, மீனா உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமாமா அப்படின்னு கேட்டோன்னு நம்ம மீனா ஒண்ணுமே சொல்லாம அழுவவும் நம்ம அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கு. நான் ரோகிணி பண்ணதை கூட புரிஞ்சுக்க முடியுது, ஆனா நீ ஏமா அந்த உண்மையை மறைச்ச, அதுவும் ஏன் கிட்ட முத்துக்கிட்ட எல்லாம் மறைக்கிற அளவுக்கு ரோகிணி அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல மாமா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சுதான் சொல்லல, அதுவும் இல்லாம இவ என்னைய இந்த உண்மையெல்லாம் சொன்னா கிறிஸ்துவும் நானும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி வேற பயமுறுத்துனா, அதனாலதான் மாமா சொல்லல, என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி அழுகுறாங்க நம்ம மீனா. விஜயாவுக்கு ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்காங்க, இதுல இது வேற. பூக்காரி, இதுக்கு நீயும் தான் உடந்தையா, அவ பண்ணது கூட அவ வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு பண்ணிருக்கா, ஆனா நீ பண்ண பாத்தியா, இவ்வளவு கூட நம்ம நம்ம குடும்ப கௌரவத்தை விட இவ முக்கியமா போயிட்டால. முத்து பாத்தியாடா, உனக்கே தெரியாம இந்த குடும்பத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு, முதல்ல இதுக்கு ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க நம்ம விஜயாவும் முத்துவும். பார்லரமா நீ போவாத, உனக்கு இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது மீனா, ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இப்படி பண்ணுவன்னு, உன்னை பார்த்தாவே வெறுப்பா இருக்கு மீனா, முதல்ல என் கண்ணு முடிய நிக்காத போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு மீனாவை. மீனா அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ரோஹிணி பண்ண தப்புக்கு கடைசியில மீனா தான் அதிக தண்டனை அனுபவிக்க போறாங்க.